கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பேருந்து நடத்துனர் வீட்டில் 86 சவரன் நகை மற்றும் 23 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எஸ்பி பாளையம் கிராமத்தில் அரசு பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வரும் அருள்ஜோதி என்பவர் குடும்பத்துடன் புதுச்சேரி சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளது. புகாரின் பேரில் வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த நிலையில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே சட்டவிரோதமாக மலைகளை உடைத்து எடுத்துச் சென்ற 60 டன் கற்களை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்தனர். தோட்டியோடு பகுதியில் உரிய அனுமதியின்றி பாறைகள் வெட்டி எடுக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சென்ற போலீசார் 60 டன் கற்களுடன் நின்ற லாரியை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வரும் 17ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. GSLV F-14 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதற்கான கவுண்டவுன் நாளை தொடங்க உள்ளது. இதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவ சங்கங்கள் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.